கும்பராசியோட கஷ்டங்களையும் துயரங்களையும் நம்ம குரு பயிற்சியில நம்ம குரு பகவான் தொடை தெரிவாரா? சொல்லுங்க குருஜி. கண்டிப்பா தொடை தெரிய போகிறார் அப்படிதான் சொல்லலாம். அது கூட நேரம் தான் வந்திருக்கு. பெரும்பாலும் 7 சனியில கடைசி சனியா சொல்லக்கூடிய பாத சனி தான் இப்போ கும்பராசிக்காரங்க நடந்துன்னு வருது. குரு இப்போ 5ல இருந்து குரு 6 மடத்துக்கு வந்திருக்காரு. அதுவும் மறைவு பெற்றிருக்கார். இருந்தாலும் ஒரு பார்வை பலன் நல்லா இருக்கு. 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம் பார்க்கிறார். அப்போ அந்த பார்வை பலன் தான் இவங்களுக்கு இந்த குரு பேச்சில் நடக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்ய போகுது. சரி செய்வாரா கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா சரி செய்வார். எப்படி என்று சொன்னால், எப்பவுமே ஒரு சனி பகவான் விலக போது கஷ்டத்தை கொடுத்துட்டு விலக போகும்போது 7 சனியில பாத சனி வந்தாலே அவளுக்கு இழந்ததையெல்லாம் மீட்டு தருவார். அவமானங்கள் பட்டிருந்த அவமானங்கள் எல்லாம் விலக்கி விடுவார். நல்ல மனிதனாக வாழ வைப்பார். நல்ல அனுபவசாலியாக உருவாக்கி தருவார். எல்லாமே செய்வார் சனி பகவான். ஆனா இப்ப நம்ம பார்க்கறது குரு பயிற்சி. அப்ப குரு 6ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். மறைந்திருந்தாலும் அது உச்ச வீடாக சொல்லப்படுகிறது. அவருடைய பார்வை பலன் ரொம்ப விசேஷமா இருக்கு. 10ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்ல தொழில் வியாபாரம் இவர்களுக்கு சேரும். பெரும்பாலும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கத்தான் விரும்புவார்கள். அடிமை தொழில் அவ்வளவாக அமையாது. ஏதோ ஒரு வியாபாரம், ஏதோ ஒரு தொழிலில் கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவாங்க. பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு முன்னின்று வைத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதா நடக்கும். இதான் முக்கியமான விஷயம். அவர்களை முன்னிலைப்படுத்தணும். அப்போ நம்ம நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. நிறைய திறமைகள் இருக்கும் கும்பராசிக்காரங்க. அதை வெளியே கொண்டு வராம இருப்பாங்க. அதெல்லாமே வெளியே வந்துட்டாலே அவங்க நல்லா இருந்துருவாங்க. அது இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு விரக்தியான மனப்பான்மையே இருப்பார்கள். எது நடந்தாலுமே எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, எனக்கு எப்பதான் நல்ல நேரம் வரப்போதோ இப்படி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்கள் நலனில் பாடுபடக்கூடியவர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில கடன் கிடைக்கிறது. இந்த காலத்துல கடனே கிடைக்காம கூட எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. உனக்கே நான் கடன் தரணும், உனக்கு என்ன இருக்கு, உனக்கு ஒண்ணுமே இல்லை, செக்யூரிட்டி போடுறியா, ப்ராப்பர்ட்டி இருக்கா, அப்படிதான் கடன் கேட்கிறோம், கடன் கொடுக்குறவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அது இல்லை என்றாலும் கூட உங்களுடைய குணநலத்தை பார்த்து உங்களுக்கு சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி கடன் கிடைக்கும். அது ஏன் என்று சொன்னால் குரு 6ஆம் இடத்துல வந்திருக்கிறனால வழக்குகள் சாதகமாக அமையும். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு வழக்கு சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. சனியனுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு இல்லையா? சனி என்பவர் நீதி, நேர்மை, சத்தியம் தவறவர், சட்டத்துறைக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் கும்பராசியில் பிறந்தவர்கள் சட்டத்துறையிலே இருக்கக்கூடிய வல்லுநர்களாக இருப்பார்கள். அதுல திறமை பெற்றிருப்பார்கள். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா, சில நீதிபதிக்கு அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. மகா நீதிபதி அவர்களே, இந்த கருத்துக்கு யோசனை பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு நீதிபதியாகிய ஜட்ஜே ஒத்துப்பார். அப்படிப்பட்ட திறமை பெற்றவர்கள் தான் கும்பராசியில் பிறந்தோம். அப்போ அவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறால் சட்டத்துறையில் இருப்பவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அது இல்லாமல் கடன் கேட்டத்தில் கிடைக்கும், வழக்குகள் ஜெயமாகும், மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அதுதான் முக்கியம். தொலை பண்ணியே இருந்திருப்பாங்க எதிர்ப்பாளர்கள், பொறாமை கொண்டவர்கள், அவங்களாமே இப்போ விலகி போயிடுவாங்க. அது இல்லாமல் இவருடைய 12ஆம் இடத்தையுமே அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ இவங்களுக்கும் அந்த வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எப்பவுமே கஷ்டமான நேரத்தில் கொஞ்சம் இடமாற்றம் இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அது இவங்களுக்கும் பொருந்தும். கும்பராசியில் பிறந்தவர்கள் வெளியூர், வெளிநாடு செல்லத்துக்கு தயாராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இடம் மாறினாலே உங்களுக்கு அந்த மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையும் மாற்றங்கள் ஏற்படும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். அப்போ கொடுக்கல் வாங்கல் சீராகும். கடன் வாங்கி கடன் கொடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சரளமான போக்கம் தென்படும். வருமானங்கள் ஓரளவுக்கு வந்து போகும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் விலகும். இதெல்லாமே குருவுடைய பார்வையால் நடக்கக்கூடிய விஷயங்கள். கல்வியில தேக்க நிலை இருந்தால் அது இப்போ மாறிடும். படிச்சு பாஸ் பண்ணுவீங்க. ஃபெயிலான சப்ஜெக்ட் எழுதி பாஸ் பண்ணுவீங்க. நம்ம உத்தியோகத்துக்கோ, தொழிலுக்கோ, வியாபாரத்துக்கோ ஏற்ற படிப்பை படித்து அதன் மூலியமாக உங்களுடைய திறமையை வளர்த்து அது மூலியமா முன்னேற்றம் அடைய போறீங்க.
எல்லாமே கும்பராசிக்கு நடக்க போகுது. கும்பராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் அம்சம் கொண்ட அந்த ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. சிவன் வழிபாடு வந்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு வரணும். கை கால் ஊனமுள்ளவர்கள், பெரும்பாலும் கை கால் ஊனமுள்ளவர்களுக்கு, காது கேட்காதவங்க, வாய் பேச ஊமை, அவங்க கூட மாற்றுத்திறனாளி தான் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்து வரலாம். தான தர்மங்கள், உணவு, சாப்பாடு, நீர் கொடுக்கலாம், ஆடை தானம் கொடுக்கலாம். பெரும்பாலும் கும்பராசியில் பிறந்தவர்கள் துப்புரவு தொழிலாளிகள், சுத்தம் பண்றாங்களே, நாட்டை வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, ஊரை சுத்தம் பண்ணுவாங்க, நாட்டை சுத்தம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கும் சம்பளம் சொற்பமாக தான் இருக்கும். இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட துப்புரவு தொழிலாளர்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க, சம்பளம் பத்தலன்றாங்க, கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறன்றாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க உதவி பண்ணணும். சம்பளம் குறைவாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நீங்க தைரியமாக உதவி பண்ணலாம். எல்லா வகையிலுமே அந்த உதவி இருக்கணும். அவங்க பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கை வளம் பெறுவதற்கு உண்டான விஷயமா இருக்கலாம், குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவலாம், எப்படி வேணாலும் உதவிட்டு போகலாம். அப்புறம் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு, உடல் நோயால் அவதிப்படுவர்கள், அவங்களுக்குமே உதவி பண்ணலாம். ஒரு நோய் போனால் ஒரு நோய் வந்துன்னு இருக்கும் ஒரு சிலருக்கு. சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல்நிலை மாற்றம் இருக்கும். அப்போ அந்த கும்பராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வந்து விலகும், இன்னொரு நோய் வந்து சேரும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து உதவி செய்து வரலாம். மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், டாக்டர் பார்க்க ஏற்பாடு பண்ணலாம். நல்ல சிறந்த தேர்ச்சி பெற்ற டாக்டரை ரெக்கமெண்ட் செய்து அது மூலிமா அவங்கள நல்லா சுகப்படுத்தலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். ஒரு மகராசி பிறந்தவங்க இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். எது எப்படி பார்த்தாலுமே குரு மறைந்த இருப்பதாலும் அவருடைய பார்வை பலன் மட்டும்தான் நல்லா உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியில். இதை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக பார்த்து கடைபிடிச்சு வரணும். இந்த இறை பரிகாலம் சொல்லும் போது பழமையான சிவன் கோயில்கள், பெரும்பாலும் ஆலகால விஷயத்தை உண்ட திருநீல கண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வரலாம். ஒரு முறை கும்பகோணம் சென்றால் கும்பேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரன் இருக்கார், அங்கு அவரை வழிபட்டு வரலாம். பல சிவஸ்தலங்கள் சென்று வரலாம். பெரும்பாலும் கும்பாபிஷேகம் நடக்கும் இடத்திலே சென்று நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பங்கு அங்கே இருக்கணும், அந்த தரிசனமும் பண்ணிட்டு வரணும். எந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தாலும், அதுவும் பெரும்பாலும் சிவன் கோயில் போனால் ரொம்ப விசேஷம். இது இல்லாமல் கலசம் வைத்து, வீட்டிலே கலசம் வைத்து, அந்த சொம்பு, அந்த சொல்றோம் இல்லையா, கும்பம் என்பது அந்த கலசம் தானே, அந்த கலசத்துல தேங்காய் வைத்து, மட்டை தேங்காய் வைத்து, மாவிலை சாத்தி, அதில் நீர் ஊற்றி, அதை லட்சுமியாக பாவித்து வணங்கி வழிபடுவார்கள். அப்படிப்பட்ட பூஜையும் வீட்டில் செய்து வணங்கி வழிபடலாம். அப்படிப்பட்ட பூஜைகள் கோவிலில் செய்து அதிலும் கலந்து கொள்ளலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ தொடர்ந்து இறை வழிபாடு நீங்க பண்ணிட்டு வரணும். தொடர்ந்து தான தர்மம் செஞ்சுட்டு வரணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அடிக்கடி உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய கெடுபலம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளும் நடக்கத்தான் போகிறது. உங்களுக்கு ஏற்கனவே நீங்க உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்க மூலியமா நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். உங்களுடைய திறமைகள் கண்டிப்பா வெளிப்படும். அதுக்கு நீங்களுமே ஒரு காரணமா இருக்கணும். நீங்க 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு வரணும். அன்னதானம் செய்து வரலாம். பெரும்பாலும் திரவம், நீர் சொல்றாங்களா, நீர், மோர், குளிர்பானங்கள், பால் வாங்கி கொடுக்கலாம். பால் இல்லாத குழந்தைங்களுக்கு, இப்போ பால்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு தான் பால் அபிஷேகம் பால் வாங்கி கொடுக்குறோம், அப்படிலாம் கிடையாது. இல்லாத குழந்தைகள், பால் கூட இல்லாம கஷ்டப்படுற குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. கோயில் உள்ள சிலைகளுக்கு வாங்கி கொடுப்பதை விட இந்த பால் இல்லாத குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அது ரொம்ப அந்த புண்ணியம் வேற எங்கேயுமே கிடைக்காது. இது கண்டிப்பா செஞ்சு வரணும். நீங்க இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்க போகுது. இந்த குரு பயிற்சியால கும்பராசிக்காரர்கள் மறைமுக குருவாக இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை பலனால் ஓரளவுக்கு நன்மை நடந்து அடுத்து வரும் காலங்களிலே நீங்கள் பிரகாசிக்கப் போகிறீர்கள், ஜொலிக்கப் போகிறீர்கள், எதிர்பாராத உதவிகள் கிடைத்து ஏற்றம் பெறப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதனையாளராக உங்களை திகழ வைக்கப் போகிறதுன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.